ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்பாத்தி ரெசிபி தான். ஸ்டஃபிங் சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் இதை வந்து ஒரு லைட்டாக சாட்டேஜ் பண்ணிக்கலாம். இது நல்ல வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு லைட்டாக வதங்கிருந்தா போதும். நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான். இதுக்கு முட்டை வந்து ஒரு 3 முட்டை அடித்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே பச்சையாக தான் இருக்கணும். இது எப்படி ஸ்டஃப் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கலாம். எண்ணெயிலே பச்சை மிளகாவும் கொடை மிளகாவும் போட்டுக்கிறேன். அப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த முட்டையிலே கொஞ்சம் எக் மசாலாவும் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். போதும், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா லைம் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போதும். 4-5 ட்ராப்ஸ் மட்டும் தான் விட்டுருக்கேன். சும்மா ஒரு 4 இன்ச் லெமன் தான் போட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டையோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறது பார்க்கலாம். சப்பாத்தி மாவு இந்த மாதிரி திரட்டிக்கணும். இதில் வந்து நான் என்னென்ன போட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன்னா, நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா காய்ச்சி இதில் சூடாக ஊற்றி உப்பு போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு இப்போது இதுக்கு நடுவில் நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம். இது பாருங்கள், முட்டை இது வச்சாச்சு. இப்போது இந்த ஓரங்களில் லைட்டாக தண்ணி வந்து இப்படி ரவுண்டாக நம்ம தெளிச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டால் அந்த ஈரப்பசை நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதை இப்படி தேய்ச்சிட்டு இப்போது இப்படி இந்த பக்கத்தை மேலே இப்போ நம்ம தண்ணி தடவி இருக்கிறதுனால இது மேலே வந்து ஒட்டிக்கும். இப்போது இதுக்கு மேலே வந்து இப்படி தடவிக்கலாம். தடவிட்டு இதுக்கு மேலே இதை இப்படி வச்சிடலாம். இதில் இப்படி ஒட்டிக்கும். இதுக்கு மேலே இதை இப்படி இப்போது நம்ம இதை அப்படியே தவாவில் போட்டு எடுக்கலாம். தவாவில் இப்படி போட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். நம்ம வேக வச்சா இந்த மாதிரி இருக்கும். நம்ம சப்பாத்தி சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், ஸ்டஃபிங்கு உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.